4165 மாணவர்கள் 55 நிதியுதவியை பெறுகிறார்கள். மித்ரா கட்டம் கட்டமாக நிதியை விநியோகிக்க தொடங்கியது. அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் ஐபிடிஎஸ் பயிலும் மொத்தம் 4165 இந்திய மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததைத் தொடர்ந்து ஐபிடி-5 திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தகுதியுடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது அதிகாரப்பூர்வமாக மனிதவள அமைச்சின் கசுமாக்கில் இயங்கி வரும் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களுக்கான நிதி விநியோகத்தை கடந்த 9 ஏப்ரல் 2026 முதல் கட்டமாக தொடங்கியுள்ளது. உதவித்தொகை பெறும் மாணவர்களின் முழு பட்டியல் இன்று 14 ஏப்ரல் 2026 முதல் மித்ராவின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மற்றும் சமூக ஊடக பக்கங்களில் பதிவேற்றப்படும். மனிதவள அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இணங்க மித்ரா தற்போது அதன் புதிய தலைமை இயக்குநர் திரு ரவீந்திர நாயர் அவர்களின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. கடந்த 24 மார்ச் 2026 அன்று தனது பணிகள் இணைந்தார். இதற்கேற்ப மித்ராவின் திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் சீரமைக்கப்பட்டு முறையான நிர்வாக விதிமுறைகளை பின்பற்றி நேர்த்தியான முறையில் செயல்படுத்தும். உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி நிபந்தனைகள்: B40 குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள், பட்டப்படிப்பு, டிப்ளோமா, இளங்கலை பட்டப்படிப்பு, டிகிரி பயில்பவர்கள், 2025-2026 கல்வித் தவணையின் முதலாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் மட்டுமே முழுமையான விண்ணப்ப ஆவணங்களை சமர்ப்பித்தவர்கள். குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் நுழையும் ஆரம்ப கட்டத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் நிதி சுமையை குறைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடந்த 2025 ஆண்டிற்கான மித்ரா உயர்கல்வி நிறுவன ஆரம்பகால சேர்க்கை உதவி திட்டம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் பொதுமக்கள் வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 03888669192 என்ற எண்ணில் மித்ரா அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் அல்லது திரையில் காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம்.